வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. உள்ளத்தின் உள்ளொலியை ஏற்றி வைத்து உடல் உயிர் மனவளம் ஓங்க வைத்து வெள்ளத்து நீரிணை போல் வாழ்வின் கரையெல்லாம் போக்கி தெல்ல தெளிவாக்கிய குரு தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்களின் புகழ் ஓங்குக. முதற்கண் இந்த இணையத்திலே இணைந்திருக்கக்கூடிய அன்பு இதயங்கள், ஆன்றோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துதலோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் சொல்வது போல இந்த அலைவரிசையிலே ஸ்கை யோகா டிவியிலே தொடர்ந்து அன்பர்களோடு உரையாடுகிற அற்புதமான வாய்ப்பினை எனக்கு வழங்கி கொண்டிருக்கிற ஆழியார் ஐடி நிர்வாகத்திற்கும் அதன் இயக்குனருக்கும் ஒட்டுமொத்தமாக உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் எஸ்கே ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினை மிக அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி அறிதலோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தலைப்பு இன்றைக்கு மறைந்திருக்கும் ஆனால் நிறைந்திருக்கும் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற சர்ச்சை என்னவாக இருக்கிறது என்றால், இருக்கிறது ஆனால் இல்லை என்பதுதான். ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இருக்கிறது என்று வாதிடுகின்றனர், இன்னொரு பிரிவினர் இல்லவே இல்லை என்று வாதிடுகின்றனர். அப்படி இருக்கின்றது என்பாருக்கும் இல்லை என்று இருப்பாருக்கும் இருக்கிற ஒன்றை பற்றி தான் நாம் இன்று பேச இருக்கிறோம். மறைந்திருக்கும் ஆனால் நிறைந்திருக்கும் என்று. எல்லை பிரிவற்றதுவாய் ஏதேனும் ஓர் பற்றிலதாய் இல்லை உலகு என்று அறிஞர் என்றும் மயல் எய்துவதாய். இன்று வரைக்கும் அறிஞர்கள் கூட்டம் கூட இருக்கிறது என்றும் இல்லை என்றும் மயக்கம் கொண்டிருக்கிற அந்த நிலையை வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளாய் கொட்டு முகிலாய் அணுக்கள் கூடி பிரிப்பதுவாய் என்று அழகாக ஒரு ஞான சித்தர் பாரதியார் மிக அற்புதமான ஒரு பாடலில சொல்லுகிறார். அது எல்லை பிரிவற்றது, எதனும் பற்றிலதாய், ஒரு எல்லை கட்டிய அளவில் அது இயங்கவில்லை, இல்லை இருக்கிறது என்று இதுவரையில் மயக்கம் கொண்டிருக்கிற நிலையில் அது வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளாய் கொட்டு முகிலாய் அணுக்கள் கூடி பிரிப்பதுவாய் இருக்கிறது என்று பாரதியார் பாடுகிறார். நம்மாழ்வார் என்கிற ஒரு அற்புதமான ஆழ்வார் ஒரு பாடலை பாடுகிறார். ஆணல்லன் பெண் அல்லன் அல்லது அலி அல்லன் காணலும் ஆகான் உளனல்லன் இல்லை அல்லன் பேணுங்கால் பேணும் உருவமாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த உருவமாகவும் ஆகும், அல்லனுமாம் கோணாகி பெரிதுடைத்து எம்பெருமானை கூறுதலே என்று நம்மாழ்வார் மிக அருமையாக சொல்லுகிறார். அவன் ஆண் என்றால் ஆண் இல்லை, பெண் என்றால் பெண்ணும் இல்லை, அலி என்கிறீர்களா அலியும் இல்லை, அவனை காண முடியும் என்கிறீர்களா முடியாது, காண முடியாது என்கிறீர்களா காண முடியும். இப்படி எதிர் திசையில இருந்து கொண்டு நம்ம இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிலையை பற்றி தான் நாம் பாடுகிறோம், பேசுகிறோம் என்று. தாயுமானவர்கள் அவர்கள் ஒரு பாடலை சொல்வார்கள் அல்லவா, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி என்று தொடங்குகிற அந்த பாடலிலே கூட தாயுமானவர் இப்படித்தான் முடிப்பார். அறிஞர்கள் என்று எப்படி பாரதியார் சொன்னாரோ அதே போல தாயுமானவர் சொல்வார், சமய கோடிகள் எல்லாம், சமயத்தை வகுத்தவர்கள், சமயத்தை பின்பற்றுகிறவர்கள், மதத்தை நிர்மாணித்தவர்கள் கூட, அவர்களுக்கு கூட ஒரு மயக்கம் இருக்கிறது. சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் என் தெய்வம் என்று இருக்கிறது என்று ஒத்துக்கொண்ட பின்பும் அது என் தெய்வம் உன் தெய்வம் என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிற அந்த வழக்கம் இருப்பதை சாடுகிறார். சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது என்று நம்மையே கேள்வி கேட்கிறார். அப்படி எது என்று கேட்ட அந்த கேள்விக்கான விடையை பற்றித்தான் நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம், சிந்திக்க இருக்கிறோம். மறைந்திருக்கும் ஆனால் நிறைந்திருக்கும். மறைந்திருக்கும் என்று அருள் தந்தை அவர்கள் 3 நிலைகளை மிக அழகாக குறிப்பிடுகிறார்கள். 3 தான் மறைந்திருக்கும் என்று குறிப்பிடுகிறார். நமக்கு கண்ணுக்கு தெரிவதாக இந்த பஞ்ச பௌதிக பொருட்களை பற்றி பேசும்போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்றுதான் பேசுகிறோம். மேலிருந்து கீழே வருவதில்லை, கீழிருந்து மேலே போகிறோம். ஏன்? லாஜிக் இருக்கு. எப்படின்னா, நமக்கு மிக தெளிவாக நம்மால் தொட்டு பார்த்து உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் ஒன்று இருக்கிறது என்றால் அது நிலம் என்கிற பௌதிக பொருள். இந்த நிலத்தை நம்மால் கண்ணால் பார்க்க முடியும், தொட்டு பார்க்க முடியும் என்கிற அளவில்
அது மிகச்சரியாக நம்முடைய புலன்களுக்கு எட்டுகிற வகையில் இருப்பதனால ஒரு முதலிலே பௌதிக பொருள் நமக்கு நிலமாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக நமக்கு கண்ணில் பார்க்கக்கூடிய புலன்களில் ஒன்றான நாக்கு மூலமாக சுவைத்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில உருவத்தையும் கூட அது எந்த வடிவில் இருக்கிறதோ அதற்கேற்ற உருவத்திலே அதை நமக்கு காட்டுகிறது. ஒரு டம்ளர்ல பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி டம்ளர் வடிவை எடுக்கிறது என்பது போல அந்த அளவிலே நாம் புலன்களால் உணர்ந்து கொள்ள முடிய அளவிலே இருக்கக்கூடிய அந்த ஒன்றை அடுத்த கட்டத்திற்கு வைக்கிறோம். அது நீர், நிலம், நீர். அதற்கு அடுத்தபடியாக காற்று என்பதை நம்மால் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் எங்கும் நிறைந்திருக்கிற ஒன்றுதானே. அதை எப்படி உணர்கிறோம் என்றால் நம்முடைய தோல் என்கிற அந்த ஒன்றின் மூலமாக அழுத்தம் என்கிற உணர்வாக நம்மால் காண முடிகிறது. நமக்குள்ளேயே காற்று, மூச்சுக்காற்று போய் வந்து கொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது என்கிற அளவில பார்க்க முடியாவிட்டாலும் நாம் காற்றை மிக தெளிவாக உணர்ந்து கொள்கிறோம். எனவே காற்று. நெருப்பு அதேதான், நெருப்பு அதேதான், பார்க்க முடிகிறது, அதனை உணர முடிகிறது என்பது வகையிலே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று என்கிற வகையிலே நம்மால் தொட்டு பார்த்து உணர்ந்து கொள்ள முடிய அளவில இருக்கிறது. அது மறைபொருட்களாக இல்லை. ஆனால் இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய விண் என்று வரும்போது அது மறைபொருளாக இருக்கிறது. அதைத்தான் அருள் தந்தைகள் 3 நிலைகளை சொல்கிறார். காந்த நிலை நமக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை, உயிர் நிலை அல்லது நுண்விண் நமக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை. இதற்கு அடுத்தபடியாக இவற்றிற்கெல்லாம் மூலமாக நான் சொன்ன பஞ்ச பௌதிக பொருட்களுக்கும் இவற்றிற்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலை நம்முடைய கண்ணிற்கு தெரிவதில்லை. அதைத்தான் மறைந்திருக்கும் ஆனால் நிறைந்திருக்கும் என்று பேச இருக்கிறோம். எப்படி மறைந்திருக்கும் எப்படி நிறைந்திருக்கும் என்று சொல்கிறோம் என்றால், இந்த உலகத்துல அருள் தந்தை அவர்கள் ஒரு பாடல்ல சொல்வாருங்க, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் 4 ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்று அற்புதமாக அந்த பாடல்ல சொல்வாருங்க. அந்த வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் இந்த வகையில நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில இறைநிலை எங்கும் நிறைந்திருக்கிறது. நமக்கு கண்ணுக்கு தெரியாவிட்டால் என்ன, கண்ணுக்கு தெரியாவிட்டால் என்ன, அதனுடைய பேராற்றலை நாம் உணர முடிகிறது, பேரறிவை நம்மால் உணர முடிகிறது, தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தை நம்மால் உணர முடிகிறது. அது எங்கும் நிறைந்திருக்கிறது என்கிற உண்மையை நம்மால் மிக தெளிவாக அருமையாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதற்கு அடுத்தபடியாக வற்றாத இந்நான்கும் விண்முதல் ஐம்பூதங்கள், வான் கோள்கள், உலகம், உயிரினம், ஓரறிவு முதல் 6ஆம் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார். இப்படி இந்த வற்றாத 4, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்கிற 4 வளங்களை கொண்டு அது இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல விண்முதல் நான் ஏற்கனவே சொன்னது போல 5 பௌதிக பொருட்களாகவும், அதன் விளைவாக வான் கோள்கள், உலகம், இதிலே உயிரினம் 1 முதல் 6 என்று 6 அறிவுரை சீவனங்கள் என்று எல்லாவற்றையும் படைத்து அந்த படைப்பின் மூலமாக அது நிறைந்திருக்கிறது என்கிறதான் செய்தி. ஆனால் பார்க்க முடியாத மறைந்து இருக்கிற இறையாற்றிலேதான், இறை வெளியேதான் தன்னுடைய வளத்தினால், வற்றா இருப்பினால், பேராற்றலினால், பேரறிவினால், காலத்தால் என்றென்றும் இந்த இயக்க நிலையை கொண்டு நமக்கு தான் இருப்பதை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் செய்தி. இது மட்டுமா என்றால், வற்றாது பெருகி வரும் வளர்ச்சியே தன்மாற்றம் என்று சொல்கிறார். இந்த இறையாற்றல் இருக்கிறது என்பதை எப்படி சொல்வது, எப்படி கண்டுபிடிப்பது என்றால், அது தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு இந்த உலகத்திலே மலர்ந்து கொண்டே இருக்கிற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த அலையின் மூலமாக தான் இருப்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம், அது எங்கும் நிறைந்திருக்கிறது, எங்கும் அது இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறோம். அந்தவை அனைத்திலும் சீர் இயக்கம், இயல்பூக்கம் என்று அடுத்த நிலையிலே சொல்கிறார். வந்தவை அனைத்திலும் சீர் இயக்கம், அந்த இயக்கம் எப்படி இருக்கிறது என்றால் இயல்பூக்கம் என்று இருக்கிறது என்று சொல்வார். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், இயல்பூக்கம் என்பதற்கு இப்பொழுது வெகு அண்மையில், வெகு அருகாமையில் நமக்கு நடந்த நிகழ்வு ஒன்று உங்களுக்கு நினைவு இருக்கும். கொரோனா காலத்துல கொரோனாவுக்காக தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மறுகணமே நமக்கு ஒரு தகவல் வருகிறது, இதோடு முடியவில்லை, இன்றொரு புதிய வகை கொரோனா வருகிறது என்று சொல்கிறார்கள். இந்த புதிய வகை கொரோனா என்பது வேறொன்றும் இல்லை, அந்த இறைநிலையின் இயக்கம் என்பது எப்போதும் எப்போதும் தான் இருக்கிற அந்த நிலைக்கு ஏற்ப, அந்த நிலைக்கு ஏற்ப தன்னை, வாழ்களுடன் சின்ன தடை ஏற்பட்டதுங்க, மகிழ்ச்சி.
தன்னை புதுப்பித்துக் கொண்டு இன்னொரு மாதிரியாக மாறுகிற அந்த இயல்பை பெற்றிருக்கிற நிலையிலே தான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே செய்தி. அந்த கொரோனா காலத்துல நாம் பார்த்தோம். அதே போலவே இயல்புக்கத்திற்கு மிக அழகாக நான் ஒரு உதாரணத்தை சொல்வேன். நம்முடைய பிரதேசத்திலே, தமிழ்நாட்டிலே, சென்னையிலே என்று எடுத்துக்கொண்டால், இந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப ஒரு எருமை மாடு இருக்கிறது என்றால் அது உடல் முழுவதும் முடியில்லாமல் வழுக்கை தலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அந்த இறைநிலையின் இயக்கம் இப்படி தன்னுடைய இருப்பை காட்டிக் கொண்டிருக்கிறது, இயல்பூக்கம் என்கிற வகையில. இந்த தட்பவெப்ப நிலைக்கு இப்படியாகத்தான் இதனுடைய அமைப்பு இருக்க வேண்டும் என்பதை அதை மாற்றி தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. அதைத்தான் அது தன்மாற்றமாக இயல்பூக்கமாக பேசுகிறோம். இதே எருமை மாடு என்பது ஒரு குளிர் பிரதேசத்துல, சிம்லாவில வாழ்கிறது, மணாலியிலே வாழ்கிறது என்றால் அது தன்னைத்தானே உருமாற்றிக் கொள்கிறது, தன்மாற்றம் பெற்று விடுகிறது, இயல்புக்கம் பெற்று விடுகிறது என்பதன் மூலமாகத்தான் இறைநிலை எங்கும் நிறைத்து இருக்கிறது என்கிற உண்மையை நாம் கண்டுபிடிக்கிறோம். இறைநிலை இருக்கிறதா இல்லை என்றால் இருக்கிறது என்பதற்கு இதுவே உதாரணம். அதற்கு அடுத்தபடியாக கூர்தலறம் என்கிற ஒரு அற்புதமான செய்தியை அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார். வற்றாது பெருகி வரும் அண்டத்தில் உயிரினத்தில் வழுவாத செயல் விளைவு என்று சொல்கிறார். வழுவாத செயல் விளைவு என்றால், வழுவாத என்கிற அந்த சொல்லுக்கு மிக அற்புதமான பொருள் இருக்கிற ஒரு துளி கூட, ஒரு இம்மி கூட என்ன செய்தமோ, என்ன செயல் நடைபெற்றதோ, எது நடந்ததோ அதற்கேற்ற விளைவை ஒரு துளி கூட, ஒரு இம்மி கூட பிசகாமல் தருகிற அந்த இயக்கத்தில் இறைநிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நிறைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அவருடைய அர்த்தம். இந்த செயல் விளைவு என்பதை மிக அருமையாக தொடக்கத்திலே கூட அருட்தந்தையருடைய ஒரு கவிதையை சொல்லி அதுக்குரிய பொருளை சொல்லும் போது சொன்னார்கள், செயல் விளைவு உணர்ந்து தம்முடைய தேவை, விருப்பம் ஆகியவற்றை வேண்டல் வளமறிந்து வாழ வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் மிக அழகாக அந்த பாடலிலே சொன்னதை அம்மா அவர்கள் விளக்கி சொன்னார்கள். அந்த வகையில கூர்தல் அறம் என்கிற வகையில இந்த இறைநிலை எங்கும் நிறைந்திருக்கிறது, ஆனால் கண்ணுக்குத்தான் மறைந்திருக்கிறது என்பதுதான் செய்தி. எப்படி அது என்று சொல்லும் போது அருட்தந்தை அவர்கள் அழகாக சொல்லுகிறார். அது எப்படி இருக்கிறது, மறைந்திருக்கிறது, ஆனால் அது எங்கும் நிறைந்திருப்பது எப்படி என்பதை அருட்தந்தை அவர்கள் மிக அழகாக சொல்கிறார். அதற்கு முன்னோட்டமாக ஒரு பாடலை சொல்வார் பாருங்க. எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர்களை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அந்த ஒன்றே காந்தமாம் என்று அற்புதமாக சொல்வார். முந்தையோர்கள் அகத்தவத்தில் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சார மூலம் எளிதில் உணர்த்தலாம், எல்லாருக்கும் உணர்த்தலாம் என்று அருட்தந்தை அவர்கள் மிக அழகாக அந்த பாடலில் சொல்றார். இப்போ இறைநிலை இருக்கிறது, ஆனால் எப்படி இருக்கிறது, மறைந்திருக்கிறது, ஆனால் எப்படி அது நிறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்று உணர்ந்தார்கள். ஆமாம், இறைநிலையே தான் வழுவாது தன்னுடைய தன்மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது, இயல்புகத்தால் அது நிறைந்திருக்கிறது, கூர்தல் அறத்தால் செயல் விளைவால் அதனுடைய இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்று உணர்ந்தார்கள். உண்மைதான், அதை மொழிந்தும் போனார்கள். ஆனால் அதற்கு ஏற்ற ஊமை, அதற்கு ஏற்ற விளக்கத்தை தகுந்த முறையிலே நம்மை போன்ற சாதாரண பாமர மக்களும் புரிந்து கொள்கிற வகையிலே ஊமைகளோடு எடுத்துச் சொல்வதற்கு அவர்களுக்கு மொழி இல்லாமல் தவித்தார்கள். அதனால்தான் எல்லா சித்தர்களும் எழுதிய பாடல்கள் நமக்கு பூடகமாகவே சொல்லிவிட்டு போனவையாக இருக்கின்றன. ஆனால் 19வது சித்தராக வந்திருக்கக்கூடிய நம்முடைய அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் தான் இந்த இறைநிலை இருக்கின்ற இறைநிலை கண்ணுக்கு மறைந்திருந்தாலும் அது இருக்கின்றது, அது எவ்வாறு நம்முடைய உலகத்துல, இந்த பூ உலகத்துல, பூமியில, உயிரினங்கள்ல, பருப்பொருட்கள்ல, சீவ இனங்கள்ல நிறைந்திருக்கிறது என்கிற அந்த செய்தியை மிக அழகாக தெளிவாக அவர் எடுத்து சொன்ன போது, அவர் இருந்தபோது, அவர் வாழ்ந்த போது அது விஞ்ஞான உலகமாகவும் இருந்து விட்டபடியால் விஞ்ஞான உண்மைகளை எல்லாம் எடுத்து நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதனையேத்தான் இந்த பாடலில் சொல்றார். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் போலும் எளிதினில் உணர்த்தலாம் என்று இறைவழியே தண்டிருக்க சூழ்ந்தெடுத்து மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் விண்ணாம் என்று ஒரு பாடலிலே சொல்லும் போது, இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தெடுத்து மாற்றல் என்று சொல்கிறார். இருக்கிறது, இருந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது என்று வகையிலே அது எப்படி இருக்கிறது என்றால் இருப்பு நிலையாக இருக்கிறது என்று சொல்றார். அருட்தந்தை அவர்கள் வடிவமைத்த சொல்லாக்கங்கள்ல மிக முக்கியமான ஒரு சொல் இருப்பு நிலை. அந்த இருப்பு நிலை என்பது அது
எல்லாம் அடக்கிய நிலை என்று பொருள். அதுதான் அர்த்தம். இருப்பு நிலை என்றால் ஒன்றுமில்லாதது என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒன்றுமில்லாதது என்று அல்ல, எல்லாம் உள்ளது அது என்பதுதான் இருப்பு நிலை. இப்போ ஒரு இடத்துல ஸ்டாக் இருக்குன்னா என்ன அர்த்தங்க? அந்த இடத்துல போதிய அளவுக்கு ஸ்டாக் இருக்குன்னா போதிய அளவுக்கு பொருட்கள் இருக்கிறது என்றுதானே அர்த்தம். அந்த இருப்பு நிலையில் எல்லா பொருட்களும் அடக்கம். நாம் இன்றைக்கு பார்க்கிற பொருட்கள் அத்தனையும் இருப்பு நிலையில் அடக்கம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சூழும் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசன் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் என்று அடுத்த வரையில் அவர் சொல்லும் போது அந்த காந்தத்தை தான் நமக்கு சொல்றார். எந்த ஒன்றை அறிந்ததில் இறைவன் முதல் உயிர்களை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அந்த ஒன்றே காந்தமாம். எப்படி நிறைந்திருக்கிறது? மின்சாரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மின்சாரத்தை நீங்கள் பார்க்க முடியாதுதான், கண்களால் உங்களால் பார்க்க முடியாதுதான். ஆனால் அதனுடைய ஆற்றலை உணர முடியுமா அல்லவா? எப்பொழுது அது இருப்பு நிலையாக இருக்கிறதோ அதுவரையில் தான் மறைந்திருக்கிறது. ஆனால் அது ஆற்றல் பெற்றுவிட்டால் அதனை உங்களால் உணர முடிகிறது, எங்கும் நிறைந்திருப்பதை உங்களால் சொல்ல முடிகிறது என்பதுதான் செய்தி. அதுதான் இறைவெளியே தண்டிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். இருப்பு நிலையாக இருக்கிற போது அதுக்குள்ள எல்லாம் இருக்கு. அது இயக்கம் பெறுகிற போது அது காந்த அலைகளாக விரிவடைந்து அதுவே மூலகங்களாக விண்ணாக, விண் முதல் 5 பௌதிக பொருட்களாக, அந்த பௌதிக பொருட்களின் கூட்டாக உலகத்தில வான்கோள்கள், பிரபஞ்சத்தில வான்கோள்கள், நட்சத்திரங்கள், அதிலே ஒன்றான நம்முடைய பூமி, பூமியிலே உயிரினம், உயிரினங்களிலே வரும்போது ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை வந்து அந்த நிலையை பார்க்கும்போது எல்லாம் உள்ள அந்த இருப்பு நிலை, மறைந்திருந்த அந்த இருப்பு நிலை இறைநிலைதான். இயக்கம் பெறுகிற போது எல்லாமும் ஆகி நம்ம கண்ணிலே இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே நிறைந்திருக்கிற செய்தி. இதை விளக்க வேண்டும். நான் கூட அடிக்கடி எனக்கு வருகிற ஐயம் இதுதான். கடவுள் இருக்கிறதா, இறைநிலை இருக்கிறதா இல்லையா என்று ஏன் வாதமிட்டு கொண்டே இருக்க வேண்டும் மக்கள்? அது குறித்த தேவை என்ன? இருக்கிறது என்பாருக்கும் இல்லை என்பாருக்கும் இறைநிலை இருக்கிறது தானே, அதுதானே உண்மை. அப்படி இருக்கும்போது எதற்கு இந்த இறைநிலை இருக்கிறதா இல்லையா என்று தொடர்ந்து வாதிட்டு கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் என்கிற செய்தி, அந்த சிந்தனை எனக்கும் கூட வரும். அப்படி வருவதற்கு ஒரு அடிப்படை உண்டு. எது நடந்தாலும் அது நடக்க போகிறது அப்படி என்பது எல்லாருக்கும் இருக்கிறது. நாத்திகம் பேசுவர்கள் கடவுள் இல்லை, அவன் இல்லவே இல்லை என்று சொல்பவர்களுக்கும் இருக்கிறது. இருக்கிறது என்று நம்புகிறவர்களுக்கும் அதே தான் இருக்கிறது. எது நடந்தாலும் அது நடக்க போகிறது. ஆனால் எது நடக்கிறதோ அது நம் மூலமாக நடக்க போவது அறநெறியோடு நடக்க வேண்டும், ஒழுக்கத்தோடு நடக்க வேண்டும் என்கிற முனைப்பு ஒவ்வொரு மனிதனுக்கு வேண்டும் என்றால் இறை பற்றிய அச்சம், இறை பற்றிய சிந்தனை, இறை பற்றிய உணர்வு என்று இருக்க வேண்டும். அதனால்தான் அருள் தந்தை அவர்கள் வாழ திட்டத்திலே கூட சொல்லுவார், இறை உணர்வும் அறநெறியும் என்று சொல்லுவார். இறை உணர்வும் அறநெறியும் என்று சொல்வார். அப்படி அறநெறியை வளர்ப்பதற்கு இந்த இறை பற்றிய அச்சம், இறை பற்றிய சிந்தனை உதவும் என்பதால் தான் தொடர்ந்து நாம் இல்லாத ஒன்று என்று யார் சொன்னாலும் அது இருக்கின்றது, இப்படியாக இருக்கிறது, உன்னுடைய செயலிலே, செயல் விளைவிலே இருக்கிறது என்று நாம் எடுத்து பேச வேண்டிய கடமைக்கு உள்ளாகிறோம். அப்படி தொடர்ந்து மக்களை சிந்திக்க சொல்ல நாம் முற்படுகிறோம். அந்த வகையிலே தான் இருப்பு நிலையாக இருப்பது இயக்கம் பெறுவது என்பதை இப்படி சொல்லுகிறேன். இருப்பு நிலை தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றது. இதுவரையில் பல்வேறுபட்ட தத்துவங்கள் இந்த உலகத்துல இருந்தது. படைப்பு தத்துவம் என்று சொன்னார்கள். அதாவது ஒருவன் கடவுள் இருந்தான், அவன்தான் இந்த உலகத்தை படைத்தான் என்று சொல்லுகிற அந்த தத்துவம் இன்றைக்கு எடுபடாது. ஏனென்று சொன்னால் நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்றைக்கு வளர்ந்து விட்ட குழந்தைகள் மிக நுண்ணிய அறிவு உடைத்தவர்கள். உங்களுக்கெல்லாம் செல்போனிலே ஒரு அலைபேசியிலே ஒரு ஏதாவது ஒரு இயக்க வேண்டும், ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய 5 வயது பேரனை கேட்டால் மிக அருமையாக அதை உங்களுக்கு டவுன்லோட் செய்து கொடுத்து விடுவார். அந்த வகையில அவர்கள் ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் போய் இந்த உலகத்தை ஒருவன் படைத்தான் என்று சொன்னால் உடனே அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தை படைத்தவன் ஒருவன் என்றால் அந்த ஒருவனை படைத்தவன் யார் என்று கேட்பார். அதற்கு நீங்கள் பதில் வைத்திருந்தால் இன்னொரு கேள்வி வரும், அவனை படைத்தவன் யார் என்று கேள்வி வரும். இப்படி படைப்பு தத்துவம் என்பது இன்றைக்கு வழக்கொழிந்து விட்ட நிலையில மாயா தத்துவம் என்றும், நிலை தத்துவம் என்றும், திடீர் வெடிப்பு தத்துவம் என்றும், பிக் பேங் தியரி என்று சொல்றார். இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில்தான் அருள் தந்தை அவர்கள் இதற்கு பரிணாம தத்துவம் என்று வந்த பின்பு அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார் தன்மாற்ற தத்துவம் என்று, டிரான்ஸ்பர்மேஷன் தியரி என்று சொல்றார். அது டிரான்ஸ்பர்மேஷன் தியரிக்கும் பரிணாமம் என்பதற்கும் வித்தியாசம் நூல் இழையில இருக்கிறது தான் உண்மை.
இப்ப பரிணாம தத்துவத்திற்கும் தன்மாற்ற தத்துவத்துக்கும் எப்படின்னா, ஒன்று மற்றொன்றாக மாறுவது என்பதில்லை, ஒன்று தானே மாறுகிறது, தன் மாற்றம் நடக்கிறது, தன் நிலையிலே மாற்றம் பெறுகிறது அதுவாகவே என்பதுதான் தன்மாற்ற தேரி. அந்த தன்மாற்ற தத்துவத்தை தான் அருள் தந்தை அவர்கள் மிக அழகாக எளிமையாக விஞ்ஞான ஓமைகள் கொண்டு நமக்கு விளக்கி வந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே தான் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்கிற ஒரு அற்புதமான சொல்லாடலை தத்துவஞானி வேதாத்திரி அவர்கள் பின்பற்றுகிறார். அதாவது இருப்பு நிலை தன்னைத்தானே நொறுக்கி கொள்ள அதிலிருந்து எழுகிற விரிவலையாக காந்த அலை வருகிறது. அந்த காந்த அலையின் கூட்டு விண் கூட்டு நெருப்பாக, காற்றாக, அழுத்த காற்று என்கிற வகையில நெருப்பாக, நெருப்பு குளிர்ந்து நீராக, நீர் நிலமாக, நிலத்திலே மற்றவற்றெல்லாம் ஒன்றொன்றாக வந்து தன்மாற்றம் அடைந்திருக்கிறது. இந்த தன்மாற்றம் இன்று அடைந்ததா, நேற்று அடைந்ததா, என்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அது நடந்து கொண்டே இருப்பதால் தான் நிறைந்திருக்கிறது இறையாற்றல் என்று பேசுகிறோம். அந்த வகையிலே தான் வருகிறது. இப்படி நொறுங்கி கொண்டிருக்கிறது, தன்னைத்தானே இறுக்கி கொண்டிருக்கிறது என்பதை சாதாரண மக்கள் எப்படி புரிந்து கொள்வது என்றால், நான் ஏற்கனவே இந்த தலைப்பிலே சொன்னதே மறைந்திருக்கும் ஆனால் நிறைந்திருக்கும். அப்ப மறைந்திருக்கிற ஒன்றை எப்படி விளக்குவது என்பதற்கு நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நீங்கள் ஒரு ட்ரே என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு சமையலறையிலே ஒரு காய்கறி பாத்திரங்கள் எல்லாம் வைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரே என்று இந்த பிரபஞ்சத்தையே நீங்கள் கற்பனை செய்து, அந்த ட்ரே முழுவதும் இந்த பிரபஞ்சம் நிறைஞ்சி இருக்கிறது என்றால் இருப்பு நிலை எங்கும் நிறைந்திருக்கிறது என்ற அர்த்தம். அந்த இருப்பு நிலை தன்னைத்தானே நீங்க அது ஃபுல்லா ஒரு கோலி குண்டுக்கு போடுங்க, அந்த ட்ரே முழுக்க போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, போட 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 அது இடத்தை நெருக்க 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 அதை தன்னைத்தானே ஒன்றை ஒன்று நெருக்கிக் கொள்ளும். ஒரு உதாரணத்திற்கு கற்பனை செய்து பாருங்க. அப்படி தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிற போது அது ஒன்றை ஒன்றே நொறுக்கிக் கொள்கிற நிலைக்கு ஏற்படும். அப்படி தன்னைத்தானே நொறுக்கிக் கொள்கிற போது அதிலிருந்து துகள்கள் வெளிவரும். துகள்கள் வெளிவந்தால் எங்க விழும்னா அந்த ட்ரேலே தான் விழும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற இருப்பாற்றல் தன்னைத்தானே நொறுக்கிக் கொள்கிறது. யாரோ எங்கிருந்தோ வந்து செய்யவில்லை, அது தன்னைத்தானே நொறுக்கிக் கொள்கிறது. அதிலிருந்து இறை துகள்கள் வருது. இறை துகள்கள் எங்கே விழுகிறது என்றால் அந்த பிரபஞ்சத்திலே எப்படி உங்கள் ட்ரேவிலேயே விழுகிறதோ அது போல விழுவதனால் ஏற்படுகிற அந்த மாற்றம் தான் விண்ணாக, விண் முதல் 5 பௌதிக பொருட்களாக வருகிறது என்று நான் ஏற்கனவே சொன்னது போல இறைநிலை, மறைந்திருக்கிற இறைநிலை எப்போது தன்னுடைய தன்னிருக்க சூழ்ந்த ஆற்றலினால் இயக்கம் பெறுகிறதோ அந்த நிலையிலிருந்து அதை தன்னை வெளிக்காட்ட முற்படுகிறது. அது முழுவதும் வெளிக்காட்டுகிற நிலையாக ஆறறிவாகிய நம்முடைய மனிதன் இருக்கிறான். அந்த இருப்பு நிலையின் அறிவுதான், இறைநிலையின் அறிவுதான் இந்த தன்மாற்றம் என்பதும், அந்த இறைநிலையின் அறிவுதான் இந்த இயல்போக்கம் என்பதும், அந்த இறைநிலையின் அறிவுதான் இந்த கூறுதலரும் என்பதும். எங்கெல்லாம் நாம் தன்மாற்றம் பார்க்கிறோமோ, எங்கெல்லாம் இயல்பூக்கம் பார்க்கிறோமோ, எங்கெல்லாம் செயல் விளைவை கண்கூடாக பார்க்கிறோமோ, அங்கெல்லாம் இறைநிலை நிறைந்து இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அப்போது எப்படி என்றால், இப்படி இதனை நிறைவு செய்யலாம். எப்படின்னா, இருப்பு நிலை மறைந்திருக்கிறது, அது எப்பொழுது தன்னுடைய ஆற்றலாக மாறுகிறதோ, சக்தியாக மாறுகிறதோ, அது புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல, இந்து மதங்கள்ல அதை சிவன் சக்தி என்றும் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார்கள். சிவம் என்பது இருப்பு நிலை, அதனுடைய ஆற்றல் பெற்ற, இயக்கம் பெற்ற அந்த நிலையைத்தான் சக்தி என்றும் சொல்லுகிறார். அது குறித்த பெரிய விவாதம் எல்லாம் நீங்க அந்த காலத்துல இருந்து கேள்வி, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை. உண்மைதான், இருப்பு நிலை இல்லாமல் இயக்கம் பெற முடியாது. இயக்கம் பெறுகிற அந்த நிலைதான் திரும்பவும் சக்தியே தான் திரும்பவும் இயக்கமற்ற நிலைக்கும் மாறுகிறது என்கிற நிலையில்தான் இந்த பிரபஞ்சம், இந்த நீடிப்பு என்பது, இறைநிலை வற்றாது தன்னுடைய நிலையில இருப்பது என்பதும் இதனாலே தான். ஆகவே எப்பொழுது இயக்கம் பெறுகிறதோ, ஆற்றல் பெறுகிறதோ, அப்பொழுது தன்னை இனம் காட்டிக் கொள்கிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுவார், ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்று. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு என்று சொல்வார். அது எப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ யாரால் முடியாது? நம்மால் முடியாது, அல்லது உங்களால் முடியாது, அல்லது என்னால் முடியாது. ஆனால் அது தன்னைத்தானே ஆக்கி தன்னைத்தானே அழித்து திரும்பவும் இருப்பு நிலைக்கு மாறுகிறது. உதாரணத்துக்கு சொல்றேனே, மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் என்று இருக்கிறது, மெக்கானிக்கல் எனர்ஜி என்று சொல்கிறோம், இயக்க ஆற்றல் என்று சொல்கிறோம். இயக்க ஆற்றல் தான் அது மின்னாற்றலாக மாறுகிறது. அதே ஆற்றல் தான் மின்னாற்றலாக.
இயக்காற்றலாக இருக்கும் போதும் இருப்பு நிலையை தான் பார்க்கிறோம். இயக்கம் பெற்றவுடன் ஆற்றலாக நாம் பார்ப்பது இருப்பு நிலையே தான். இந்த இயக்க ஆற்றலே மின்னாற்றலாக மாறுகிறது. மின்னாற்றலாக நாம் பார்ப்பதையும் அதே இறை ஆற்றல் தான், இறைநிலைதான். இறைநிலைதான் இயக்க ஆற்றலாகவும் இயக்க ஆற்றலே தான் மின்னாற்றலாகவும் பார்க்கிறது. அந்த மின்னாற்றலை கொண்டு நீங்கள் ஒரு பல்பு போன்ற ஒன்றை இயக்கினால் அங்கே என்ன கிடைக்கும் என்றால் ஒளியாற்றல் கிடைக்கும். எனவே அந்த ஒளியாற்றலாக நிறைந்திருக்கக்கூடிய அதுவும் கூட என்னவென்று கேட்டால் அதுவும் கூட இறைநிலையே தான். சோ இறைநிலையே எங்கும் நிறைந்திருக்கிறது என்பதற்கு இதுவே மிகப்பெரிய உதாரணம். இயக்க ஆற்றல் அதுவே மின்னாற்றலாகிறது, அதுவே ஒளியாற்றல். ஒரு மின்னாற்றல் இருக்கிறது, அங்கே இறைநிலையை பார்க்கிறீர்கள். மின்னாற்றல் என்னவாகும்? ஒரு இயந்திரத்தில் பொருத்தி அந்த மின்னாற்றலை பாய்ச்சினீர்கள் என்றால் அந்த இயந்திரம் இயக்கம் பெறும், இயக்க ஆற்றலாக நீங்கள் காணலாம். எனவே ஆற்றலாக பரிமளித்துக் கொண்டு, அலையாக பரிமளித்துக் கொண்டு இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது என்பதனாலே இருக்கிறது இருப்பு நிலை என்பதற்கு ஆதாரம் இதுவேதான் என்பதனால தான் அருட்தந்தை சொல்றார், இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம் என்று சொல்வது. அப்போ நாம் கண்கூடாக பார்க்கிறோம் எங்கும் இருக்கிறது இறைநிலை என்பதை ஆணித்தரமாக. அறிவேதான் தெய்வம் என்று துணிந்துரைப்பீர் என்று ஒரு இடத்துல அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள். எப்படி நம்மால் துணிந்துரைக்க முடியும் என்பதற்கு அடுத்த கட்டமாக அருட்தந்தை சொல்கிறார்கள், இறைநிலை இருப்பு நிலை மறைந்திருக்கிறது, அது அறிவாக இயக்கம் பெற்ற நிலையிலே எப்படியெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, நிறைந்து இருக்கிறது என்பதை நீங்கள் இவ்வாறு உணரலாம் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார். எவ்வாறு? பருப்பொருட்களை நீங்கள் காணுகிற எல்லா பொருட்களிலும் நம்ம பார்க்கிறோம், எல்லா பொருட்களும் பார்க்கும்போது அங்கே அறிவு இருக்கிறதா என்று கேட்டால், காலை கூட இன்று நாளொரு நற்சிந்தனை என்கிற அந்த செய்தியிலே நான் ஒரு 3 நிமிடம் பேசி வெளியிடுகிற அந்த ஒளி தொகுப்புல கூட சொன்னேன், அறிவு இருக்கிறதா என்று யாரையாவது பார்த்து ஒருவர் மற்றவரை பார்த்து கேட்கிறார். அவர்கள் அறியாத்தனமாக கேட்கிறார்கள். அறிவில்லாதவர் ஒருவரும் இல்லை. ஏன்? அறிவில்லாத ஒரு ஜீவனும் இல்லை. ஓரறிவு ஜீவனான தாவரத்திற்கு கூட ஓர் அறிவு இருக்கிறது என்பதனால இறைநிலையின் இயக்கம் ஆற்றல் அந்த தாவரத்திலும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கும் மேலாக அருட்தந்தைவர் சொல்கிறார், ஓரறிவு ஜீவனான தாவரம் மட்டுமல்ல, அறிவில்லாத ஜடப்பொருட்கள் என்று சொல்கிறீர்களே, மெட்டீரியல்ஸ் என்று சொல்கிறீர்களே, பருப்பொருட்கள் என்று சொல்கிறீர்களே, அந்த பருப்பொருட்களில் கூட அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைநிலையின் இயக்கம், எல்லாம் வல்ல இறைநிலையின் தோற்றம் அதற்குள்ளும் மறைந்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது என்று அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார். அது எப்படி என்றால் அருமையாக சொல்கிறார், பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டி என்று 3 வகைகளை நீங்க பார்க்கிற அந்த உலகத்துல பார்க்கிற எல்லா தோற்ற பொருட்களையும் பருப்பொருட்களையும் சடப்பொருட்களையும் இறைநிலை இயங்கிக் கொண்டிருப்பதை அந்த எந்த பொருளானாலும் அதற்கு ஒரு பேட்டர்ன் இருக்கிறது என்று சொல்றார். அணு பற்றிய ஒரு அற்புதமான புத்தகம் என் ராமதுரை அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்துல மிக அழகாக குறிப்பிடுவார்கள். அணுக்களிலே உங்களுக்கு தெரியும் பரமாணுக்கள் இருப்பது, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்று இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அதிலே புரோட்டான் ஒரு எண்ணிக்கை ஒவ்வொரு அணுவிலும் மாறுபட்டு நிற்கிறது. மிக அழகாக பேட்டர்ன் வடிவம் எப்படி என்றால், இத்தனை புரோட்டான் என்றால் இத்தனை எலக்ட்ரான், இத்தனை நியூட்ரான் என்று அது அழகாக கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது. அதில் உள்ள ஒரு நியூட்ரான் எத்தனை எண்ணிக்கை இருக்கிறதோ அந்த எண்ணிக்கை கொண்டு அதற்கு அணு எண் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பீரியாடிக் டேபிள் என்று அறிவியல் படித்தவர்களுக்கு தெரியும். நான் படிக்கவில்லை, ஆனா அறிவியல் படித்தவர்கள் சொல்லுவார்கள், அறிவியல் படித்தவர்கள் எழுதுகிறார்கள், பீரியாடிக் டேபிள் என்று ஒன்று இருக்கிறது. பீரியாடிக் டேபிள் என்பது வேறொன்றும் இல்லை, இந்த உலகம் பிரபஞ்சத்துல பல்வேறுபட்ட பொருட்கள், மெட்டீரியல்ஸ், பருப்பொருட்கள் பார்க்கிறோம், அவைகளெல்லாம் வகைப்படுத்துகிறார்கள். அதை இதுவரையில 112 என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது கூட ஏதாவது ஒன்று அதிகப்படியாக இருக்கலாம், இப்பொழுது கூட கண்டுபிடித்திருக்கலாம். அது 92 என்ற இருந்த காலம் உண்டு, இப்பொழுது 112 என்று சொல்கிறார்கள், கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது உலகம் முழுக்க அணுக்களால் நிறைந்ததுதான். உலகம் முழுக்க இருக்கிற எந்த பொருளை எடுத்தாலும் அது அணுக்களால் நிறைந்ததுதான். அந்த அணுக்களை பகுத்து பார்க்கும்போது அதுல எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கிறது. அது புரோட்டானுடைய எண்ணிக்கையை வைத்து அதனுடைய அணுக்கள் எண் என்று வரையறுக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் கையிலே அணிந்திருக்கிற அல்லது காதில் அணிந்திருக்கிற தங்கம் என்று எடுத்தால் அந்த தங்கம் இந்த மாதிரி அணுக்களால் கட்டமைக்கப்பட்டது. என்ன மாதிரி அணுக்களால் என்றால், எந்த ஒரு அணுவில் 79 புரோட்டான்கள், பரமாணு புரோட்டான்கள் இருக்குமோ அந்த அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் அது தங்கமாக மாறும். இங்கதான் இறைநிலை இருக்குன்னு சொல்ல வரேன். அதுக்குதான் இதை சொன்ன உதாரணம். நிலக்கரி என்று இருக்கிறது, நிலக்கரி அணுக்களானது.
அந்த அணுக்களுக்கு எத்தனை புரோட்டான்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. அது எதுவாக மாறினால் அது வைரமாக மாறும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. இப்படித்தான் அறிவு பேட்டர்ன், பிரெசிஷன், ரெகுலாரிட்டி என்று அழகாக, இந்த ரெகுலாரிட்டி என்பதை நான் கூட சொல்வேன், அணுக்களுக்கு அரை ஆயுள் என்று ஒரு ஆயுள் இருக்கிறது. நமக்கு ஆயுள் இருக்கிறதெல்லாம், மனிதர்களுக்கு அரை ஆயுள் என்றால் அல்பாயுசு என்று சொல்வார்கள், அது வேற. அணுக்களுக்கு அரை ஆயுள் என்பது அதனுடைய ரெகுலாரிட்டி, அதனுடைய ஒழுங்கமைவு. இவ்வளவு காலத்திற்கு பின்பு இதனுடைய எண்ணிக்கை சரிபாதியாக குறையும். ஒரு அணுக்களின் எண்ணிக்கை சரிபாதியாக குறையும். அதில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை சரிபாதியாக குறையும். அதற்கு அடுத்து இத்தனை ஆண்டுகள் கழித்து இத்தனை சரிபாதியாக குறையும் என்பது ஒரு ஒழுங்கமைவு. எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கமைவு, சடப்பொருட்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கமைவு. நிலக்கரி நீங்களும் நானும் நினைத்தால் கூட வைரமாக்கி விட முடியாது. ஆனால் அது இந்த அழுத்தத்திற்கு, இந்த வெப்பத்திற்கு உட்பட்டு இவ்வளவு காலம் இருந்தால் அந்த அணுக்களிலே மாற்றம் நிகழும், அது வைரமாக மாறும் என்பதுதான் செய்தி. எனவே தோற்ற பொருட்களில் எல்லாம், பார்க்கிற எல்லா பொருட்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது இறைநிலை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படித்தான் ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னென்றால் எல்லா பொருட்களிலும் பேட்டர்ன் இருக்கிறது, பிரசிஷன், துல்லியம் இருக்கிறது. இவ்வளவு காலகட்டம், இவ்வளவு இது என்று இருக்கிறது. அதேதான் ரெகுலாரிட்டி என்பதும் இருக்கிறது என்பதனால பருப்பொருட்களிலே அது அறிவு, இறைநிலை அறிவு, அதனுடைய அறிவு, பேரறிவு இப்படியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அருட்தந்தை அவர்கள் கோடிட்டு காட்டுவார். அதே உயிரினங்களில் வரும்போது, சீவ இனங்களில் வரும்போது உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல். அப்போ நமக்கும் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி உண்டு. நமக்கும் பேட்டர்ன், பிரிசிஷன் உண்டு. நமக்கும் வடிவமைப்பு, உயிரினங்களுக்கும் வடிவமைப்பு. எத்தனை வகையான, நீங்கள் நேஷனல் ஜியோகிராபி சேனல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு வியப்பு அடைகிற வகையில எத்தனை வகையான வடிவங்களில பறவைகள், எத்தனை வடிவங்களில மீன் குஞ்சுகள், எத்தனை வகையில வடிவங்களில விலங்குகள். இதெல்லாம் வடிவம் இல்லையா? ஒவ்வொரு வடிவத்திற்கும் துல்லியம் இருக்கிறது அல்லவா? ஒழுங்கமைவு இருக்கிறதா? நம்முடைய உடலமைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கு ஒரு வடிவம், நமக்கு துல்லியம் இருக்கிறது. ஒரு யார் வடிவமைத்தால், யார் இத்தனை வகையா, இத்தனை ஒரு நொடிக்கு இவ்வளவு தடவை உடலில் உள்ள ரத்தத்தை எல்லாம் தன்னுடைய அழுத்தத்தின் மூலமாக, துடிப்பின் மூலமாக உடல் முழுக்கும் பரவி திரும்பவும் அதை ஆக்சிஜனை சீர்படுத்தி திரும்பவும் உடல் முழுக்க பரப்புகிற அந்த வேலையை செய்ய வேண்டும் என்கிற அந்த துல்லியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய இதயம். இத்தனை முறை மூச்சை இழுத்து ஆக்சிஜனை உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுகிறது, அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஒழுங்கு, அதற்கான பிரிசிஷன், துல்லியம் அதுல இருக்கிறது. அதையெல்லாம் யார் செய்தது? நாம செய்தோம். எனவே நம்முடைய உடலமைப்பை எடுத்துக்கொண்டாலும் கூட பேட்டர்ன் இருக்கிறது, பிரிசிஷன் இருக்கிறது, ரெகுலாரிட்டி இருக்கிறது என்கிற வகையில் இருந்து அதற்கு மேலே ஜீவனம் என்பதனால அதுல எதனையும் உணர்ந்து கொள்கிற திறன். ஒரு பாறைக்கு நான் உட்காருகிறானா வேறு ஒருவர் உட்காருகிறாரா என்று தெரியாது. ஆனால் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள், ஒரு அறிவு ஜீவனான, உயிரினமான, ஜீவ இனமான தாவரத்திற்கு நான் கத்தியோடு வருகிறானா, கையில் தண்ணீர் வாளியோடு வருகிறேனா என்று அந்த செடிக்கு, நான் மாடியிலே வளர்க்கிற அந்த செடிக்கு தெரியும் என்று சொல்கிறார். ஓரறிவுதான், ஆனால் அது உணர முடியும் என்று சொல்கிறார். அதுவும் தூய்க்கிறது. அதுவும் ஓர் அளவுக்கு அதனுடைய அறிவின் எல்லைக்கு உட்பட்ட வகையில பிரித்து உணர்கிறது, நான் நல்லவனா கெட்டவனா என்று. அதுக்குள்ளே ஒரு அதிர்வு ஏற்படுகிறது என்று அறிவியல் ஞானி டாக்டர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் சொல்லியிருக்கிறார். எனவே அதற்கு அடுத்த நிலையில் நாம் நம்முடைய அறிவின் நிலை வரை அந்த உணர்தல், தூய்த்தல், பிரித்துணர்தல் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற நிலையெல்லாம் பார்க்கும்போது நாம் எங்கும் எதற்கும் மயல் கொள்ள வேண்டியது. உளது இளது என்று மயல் கொள்வதா என்று அறிஞர்கள் மயல் கொள்கிறார்கள் என்று சொல்கிறாரே பாரதியார், அப்படி மயல் கொள்ள வேண்டியதில்லை. இறையாற்றல் இருக்கிறது, மறைந்திருக்கிறது, ஆனால் நிறைந்திருக்கிறது என்கிற உண்மையை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நமக்கு இந்த இறை உணர்வு எதனை நமக்கு எடுத்து செல்ல வேண்டும், அது எதனை தர வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார். அது இறையுணர்வு மூலம் அறநெறி பெருக வேண்டும். அந்த அறநெறிவு எங்கு போய் முடியும் என்றால் முழுமை பேரில் முடியும் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்வதை உங்களுக்கெல்லாம் சொல்லி, எனக்கு மீண்டும் ஒரு முறை இந்த அற்புதமான வாய்ப்பை, எப்பொழுதுமே ஆழியாரில் ஸ்கை யோகா டிவியில பேசுவது என்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிற ஒரு செய்தியாக எனக்கு இருக்கிறது. எனக்கு சொல்றேன், ஒரு செய்தியை, அருட்தந்தை அவர்களுடைய செய்தியை எல்லோருக்கும் சொல்லுவது என்பது மிக்க மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அதற்கு மீண்டும் ஒரு முறை ஐடி நிர்வாகத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்க அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலோடு கூடிய நன்றி அறிவை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.
மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இதுவரையில் நமது அன்பிற்குரிய பேராசிரியர் ஞான ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் மறைந்திருக்கும் ஆனால் நிறைந்திருக்கும் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக பல்வேறு விளக்கங்களை அளித்து நம் சிந்தனையில் தெளிவை ஏற்படுத்தியுள்ளார். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது ஐயா அவர்கள் நமது சந்தேகங்களுக்கு விளக்கங்களையும் அளிக்க உள்ளார்கள். கேள்வி பதில் பகுதிக்கு செல்வதற்கு முன்பாக சில முக்கிய அறிவிப்புகளை அறிவித்துவிட்டு பின் நிகழ்ச்சியை தொடரலாம். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்கள் பெயர்களை சாட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேள்வி பதில் நிகழ்விற்கு பின் அவர்களுக்கான வாழ்த்து குருவின் நினைவிலிருந்து வழங்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை உலக சமுதாய சேவா சங்கமும் சேலம் மண்டலத்தின் நிகழ்வு மாலை 5:30 மணிக்கு மகரிஷியின் வழிநடத்துதலில் துரியாதீத தவம், அதனை தொடர்ந்து சிவபுராணத்தில் வேதாத்திரியம் என்ற தலைப்பில் பேராசிரியர் கோபால் ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். நாளை காலை 11 மணிக்கு கேள்வி பதில் நிகழ்வு. அதில் நமக்கு ஏற்படும் ஐயங்களை முதுநிலை பேராசிரியர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் நமக்கு தெளிவு தர இருக்கின்றார்கள். நாளை மாலை 5:30 மணிக்கு நாணற்றால் ஞானம் என்ற தலைப்பில் முதுநிலை பேராசிரியர் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். அது மட்டுமன்று, ஆழியார் அறிவு திருக்கோயிலில் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை மௌனம் நடைபெற இருக்கிறது. அதனை அமுதா ராமானுஜம் அம்மா அவர்கள் நடத்தி தர இருக்கிறார்கள். அடிப்படை பயிற்சி வகுப்பு பிப்ரவரி 12 முதல் 16 தேதிகளில் நடைபெற இருக்கின்றது. 15, 16 தேதிகளில் அகத்தாய்வு நிலை 3 நடைபெற உள்ளது. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு மேலும் சில அறிவிப்புகளை இப்பொழுது காணொலி மூலம் காணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பானவர்களே, குரு தட்சணை வரவேற்கப்படுகிறது. தாங்கள் செலுத்தும் குரு காணிக்கைகளை vedhathri.edu.in என்று டைப் செய்து திரையில் தெரியும் இணைய பக்கத்தில் டொனேட் என்னும் பட்டனை கிளிக் செய்தால் பணம் செலுத்தும் விவரம் தெரியும். இதில் நீங்கள் விரும்பிய தொகையை டைப் செய்த பின்பு தங்களின் பெயர், தங்களின் சரியான மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் நம்பர் டைப் செய்த பின்பு பே பட்டனை கிளிக் செய்தால் தங்களின் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI QR மற்றும் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் இதன் மூலம் குரு காணிக்கைகளை செலுத்தலாம். நீங்கள் பணம் செலுத்தியதற்கான ரசீது உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு வந்துவிடும். நீங்கள் செலுத்தும் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு vedhathri.edu.in என்னும் இணையதள பக்கத்திற்கு செல்லவும். WCSE IT பெருமையுடன் வழங்கும் அன்பொலி ஆப். கூகுள் பிளே ஸ்டோர் மூலம் அன்பொலி செயலியை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். புதிய கணக்கை உருவாக்க உங்கள் பெயர், மின்னஞ்சல் முகவரி, கடவுச்சொல் இவைகளை பதிவு செய்யவும். உள் நுழைந்த பின் சமீபத்திய செய்திகள், அன்பொலி இதழ்கள், தவங்கள் இவைகளை காணலாம். மேலும் பேராசிரியர்கள் விவரம், அறக்கட்டளைகள் முகவரி இவைகளை காணலாம். குருதட்சணை, நன்கொடை செலுத்தும் வசதி இவைகளையும் நீங்கள் காணலாம். மேலும் விவரங்களுக்கு anboli.in என்னும் இணையதளத்திற்கு செல்லவும். அன்பானவர்களே, மகரிஷி எழுதிய நூல்கள், ஸ்டிக்கர்ஸ், புகைப்படங்கள், சீருடைகள் இவைகளை ஆன்லைன் மூலம் வாங்குவதற்கு store.vedhathri.edu.in என்னும் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். நீண்ட காலம் இளமையோடும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆன்லைன் மூலம் காயகல்பம் கற்றுக்கொள்ள kayakalpayoga.edu.in என்னும் இணையதளத்திற்குள் சென்றால் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய காயகல்ப பயிற்சி விளக்கங்களை இலவசமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பயிற்சிகளை கற்றுக்கொள்வதற்கு ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தி வேதாத்ரி மகரிஷி வழங்கிய இந்த அரிய கலையை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்ட் பீஸ் ஃபேஸ்புக், ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல், ஸ்கை யோகா டிவி இன்ஸ்டாகிராம், ஸ்கை யோகா டிவி டெலிகிராம் இவைகள் மூலம் நீங்களும் பயனடைந்து உங்கள்
நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிவித்து பயனடையச் செய்யுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உலக சமுதாய சேவா சங்கம் வேதாத்ரி பதிப்பகம் ஒரு அன்பு வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. மகரிஷி அவர்கள் ஆரம்ப காலத்தில் எழுதிய பழைய நூல்கள் அன்பொழி, மேலும் மகரிஷி தொடர்புடைய புகைப்படங்கள், அன்னை லோகாம்பாள் அம்மையார் புகைப்படங்கள், மகரிஷி எழுதிய பழைய கடிதங்கள், இவைகளெல்லாம் இருந்தால் தாங்கள் அன்பு கூர்ந்து வேதாத்ரி பப்ளிகேஷன்ஸ் இதற்கு அனுப்பி வைக்க அன்போடு வேண்டுகிறோம். அதையெல்லாம் பிரதி எடுத்துக்கொண்டு மீண்டும் திரும்பி தங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் உங்களுடைய தெளிவான முகவரியையும் பதிப்பகத்திற்கு அனுப்ப வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9949303788. பதிப்பகத்தினுடைய இமெயில் முகவரி publications@vedatri.ac.in. இந்த இமெயில் முகவரியிலும் தாங்கள் உங்களுடைய கடிதங்கள், அன்பொழி இவைகளை நீங்களே கூட ஸ்கேன் செய்து அனுப்பி வைக்கலாம். அதை நாம் அன்பொழி ஆப்பில் பதிவேற்றம் செய்து உலகம் முழுவதும் மகரிஷியினுடைய பழைய நல்ல கருத்துக்களை எல்லாம் கொண்டு செல்ல ஒரு நல் வாய்ப்பாக அமையும் என்பதால் இந்த அன்பு வேண்டுகோளை தங்கள் அனைவருக்கும் விடுக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நேற்றைய தினம் நிறைய அன்பர்கள் குருகாணிக்கை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றார்கள். இன்றும் நிறைய அன்பர்கள் குருகாணிக்கை வழங்கி வருகின்றார்கள். அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளையும் குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கிறோம். தாங்கள் அளிக்கும் குருகாணிக்கைக்கு வருமான வரித்துறையின் 80G படி வரிவிலக்குண்டு என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களது கைபேசியை அன்மியூட் செய்து கொண்டு தங்களின் பெயரையும் ஊரையும் தெரிவித்து கேள்வியை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் கேள்வி கேட்க வர இருப்பவர் கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் செய்துக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப அழகா சொன்னீங்க. பஞ்சபூதங்களை பத்தி சொன்னீங்க. மூச்சு காத்த உணர முடியும், காற்ற உணர முடியும். எங்கும் நிறைந்திருக்கிறது இறைநிலை, அது நல்லா உணர முடியுதுங்க ஐயா. எங்கும் நிறைந்திருக்குது இறைநிலைன்ட்டு. அப்புறம் அணுக்கள் பத்தியும் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அணுக்கள் எப்படி எல்லாம் உருவாகுதுன்னு ரொம்ப நல்லா இருந்தது ஐயா உங்க பேச்சு. அதாவது நெருப்பை உணர முடியும், காற்றை உணர முடியும், மற்றதெல்லாம் பார்க்க முடியும்னு சொன்னீங்க. மெய்ப்பொருள் எது, மறைந்திருக்கும் பொருள் எதுன்னு கரெக்டா தெளிவா புரிஞ்சுதுங்க ஐயா. ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. அன்பர்கள் கேள்வி கேட்க எவராயினும் இருப்பின் கைகளை உணர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். உமா தயாளன் அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பன்னீர் மனவரைகளை பண்றோம் ஐயா. உமா தயாளன் நல்லா இருக்கீங்களா ஐயா? ஐயா, தலைப்பே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ஐயா. நல்லா இருந்துச்சு ஐயா. மறந்திருக்கும் மனம் நிறைந்திருக்கும். ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா. அந்த சுத்தவெளி ட்ரே போல நினைச்சுக்க சொன்னீங்களா ஐயா? நினைச்சிட்டு அதுல கோலி கொண்டு போட கூட நொறுங்கி அதுலயே விழும் சொன்னீங்க ஐயா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. இதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா நமக்கு பொருட்களை வச்சுதான் நம்மளால உணர முடியும்ன்றதுனால ஒரு கற்பனையா நம்ம கோலி கொண்ட அளவுக்கு இல்ல இருப்பு நிலை என்பது நுண்ணியது. ஆனாலும் கூட ஒரு கற்பனைக்காக அது நல்லா இருந்துச்சு. ரொம்ப அது வித்தியாசமா இருந்தது நீங்க சொன்னது. அப்புறம் அந்த பஞ்சபூதங்கள் பத்தி சொன்னீங்களே, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. காற்று எல்லாமே மறைப்பொருள் தான். உயிர், மனம், ஆத்மா எல்லாம் மறைப்பொருள். பஞ்சபூதம் நம்ம மறைப்பொருள். அது நல்லா சொன்னீங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா ரொம்ப நிறைய நீங்க இது வாங்கிருக்கீங்க, அவார்ட்ஸ் நிறைய வாங்கிருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்க பண்றது ரொம்ப சிம்பிளா வருவீங்க. ஆனா இவ்வளவு அவார்டு, ஒரு பேராகிராஃப் அளவு இருக்கு அவார்டு வாங்கிருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க. நன்றிங்கம்மா. பேராகிராஃப் நன்றிங்கம்மா. பேராகிராஃப் விட அதிகமா தான் இருந்தது. சிலது எனக்கு ஹேண்ட் ரிட்டனா அனுப்பினதுனால சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஆனாலும் இன்னும் அவார்டு நிறைய தான் இருந்தது.
ஐயா அவர்கள் மென்மேலும் பல விருதுகளை பெற நிறைய வாழ்த்துகிறோம். விருதுகள் இன்னும் அதிகமா விருதுகள் வாங்க வேண்டும். இறையருளும் இன்னும் பண்ணும். உங்களுடைய வாழ்த்துக்களோடு வேதாத்திரி பிள்ளை தமிழ் எழுதி கொண்டிருக்கிறேன். அது முடிய வேண்டாம். கிட்டத்தட்ட அரை பகுதி முடிந்து விட்டது. தொடர்ந்து அறிவை தெய்வம் பகுதியில அறிவை தெய்வம் மாத இதழ்களை எழுதி கொண்டு வரேன். அது முடிய வேண்டும். இன்னொரு புத்தகம் வேதாத்திரி குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகம் எழுதக்கூடிய ஒரு திட்டம். இதெல்லாம் உங்களுடைய வாழ்த்துக்களோடு நடக்க வேண்டும். எங்க மன்றத்துக்கு நீங்க வந்து நிறைய சர்வீஸ் பண்றீங்க ஐயா. ரொம்ப தொண்டு புரியுறீங்க. ரொம்ப நன்றி. என்னால அதை கலந்துக்க முடியல ஐயா. என் பையன் +2 படிக்கிறான். ஆனா அவன் கூட இருக்க வேண்டியதா இருக்கு. நெக்ஸ்ட் இயர் நான் வந்து வருவேங்க ஐயா. ஐயா எனக்கு கொஞ்சம் என் பையன் +2 படிக்கிறான். அரவிந்த் ஹரி கொஞ்சம் வாழ்த்திடுங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் உள்ள இறையாற்றல் கருணையினால். பேரு நம்ம சொன்னீங்க? அரவிந்த் ஹரி, அஸ்வின் ஹரி, ட்வின்ஸ் ஐயா. அரவிந்த் ஹரி, அஸ்வின் ஹரி அவர்கள் இருவரும் மிக அருமையான உயர்ந்த மதிப்பெண் பெற்று தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. நன்றி அம்மா. நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீனிவாசன் ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப நான் ஒரு கம்பெனில வந்து ஒரு மேனேஜர் லெவலுக்கு ஒர்க் பண்றேங்கய்யா. இப்ப கொஞ்சம் வேலையில பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு வந்து சரியா ப்ராஜெக்ட் இல்ல. இப்ப வேற வேலை தேடிக்கோங்கன்றாங்க. இது பண்றேன் அந்த மாதிரி சம்பளம் கொஞ்சம் ஒரு 2 மந்த் பாக்கி இருக்குது. சோ இந்த பிரச்சனை வரப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைகளையும் அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஒரு எதிர்காலத்தை பொறுத்தும் ஐயோ இது போயிடுச்சுன்னா அடுத்து என்ன நடக்குமோ இது நடக்குமோ அப்படின்ட்டு தோணிக்கிட்டே இருக்குது. ஆனா நமக்கு தெரியுது ஓகே நல்லா நமக்கு நடக்கும், அதாவது நல்லது நடக்கும்னு தோணுது. ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்ப அப்படியே செயின் மாதிரி எல்லாம் இதாகிட்டே நம்மளை அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. அதாவது அருள் தந்தை அவர்கள் நலமே காணும் பாங்கு என்று ஒரு தலைப்புல நற்சிந்தனை ஒரு வாழ்க்கை முறையில தந்திருப்பாருங்க. அது கொஞ்சம் கேட்கும் போது என்னங்கய்யா வாழ்க்கையில வந்து இவ்வளவு சிக்கல் எல்லாம் இருக்கும்போது நீங்க வந்து எல்லாத்துலயும் நலமே காணும் பாங்கு என்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி தோணுங்க. ஆனா உண்மை அதுதான். எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்பது மிக அற்புதமான ஒரு மருந்து. அது ரொம்ப மிக நல்ல மருந்து. உண்மையிலே சொல்றேன். ஏன்னு கேட்டா அப்படி ஒரு போக்கு, அப்படி ஒரு மனப்பாங்க நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் நமக்கு பூதாகாரமாக தெரியாது. என்ன என்ன அதாவது ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எதையும் நீங்க எக்ஸ்ட்ரீம் நினைச்சு பாத்துருங்க, இருக்கிறது ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிரும்பாங்க. அது என்னன்னா அது கொஞ்சம் நெகட்டிவான தாட் தான். அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், வேலை போகுதுன்னா வேலை போனதான் என்ன ஆயிட போகுது அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் நினைச்சு பார்த்தா இப்போ தைரியம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்லல. அருட்தந்தைவர்கள் நலமே காணுங்கள். இது ஒரு அருட்தந்தைவர்களுடைய ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் சுருக்குமா, ஏன்னா அடுத்தடுத்து கேட்பவர்கள் இருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, பொதுவா என்ன சொல்லுவாங்க, ஆண்டவன் வந்து ஒரு கதவு முன்னா இன்னொரு கதவு திறப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பொதுவா சொல்லுவாங்க. ஆனா அருட்தந்தை அவர்கள் அதற்கு மாறா ஒரு மாற்று இப்படி சொல்றாருங்க இந்த சிந்தனைய. அது கவலையே படாதீங்க. இறைநிலை இருப்பு நிலை என்பது எப்பொழுதும் மிகப்பெரிய ஒரு கதவை திறந்து வைத்து தான் இந்த கதவை உங்களுக்கு மூடும் என்று சொல்றாரு. இதை விட என்ன நம்பிக்கை தருகிற வார்த்தை. அப்ப தைரியமா இருக்க வேண்டியதான். எது நடந்தாலும் அது நல்லதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தைரியம். இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு இதை சங்க காலத்துல ஒரு புலவன் பாடி இருக்கிறார். பெரிதே இவ்வுலகம் பேணுனர் பலரே என்று அற்புதமா ஒரு சங்க காலத்துல ஒரு புலவன் போய் ஒரு அரசனுடைய அவையில வெயிட் பண்றான் பரிசலுக்காக. ஆனா அந்த அரசன் இவரை இன்சல்ட் பண்ணும்போது இந்த புலவன் பாடுறானா, பெரிதே இவ்வுலகம் பேணுனர் பலரே என்று பாடுகிறானா. அதாவது இந்த உலகம் ரொம்ப பெருசு, நீ ரொம்ப சின்ன ஒரு ஆளு அப்படின்னு. அப்ப இந்த கம்பெனி, இந்த பொசிஷன் இதெல்லாம் ரொம்ப சின்னது, இதுக்கு மேல நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இது மூலமா சொல்ல வர. அதனால நலமே காணும் பாங்கு என்பது மிக அற்புதமான மருந்துங்க. வாழ்க சிச்சுவேஷன்ல எந்த தவம் பண்ணலாம், இல்ல என்ன சங்கல்பம் பண்ணலாம் ஐயா இந்த மாதிரி? அதுதான் இல்ல, அருட்தந்தைவர்களுடைய தன் வாழ்த்து இருக்கு இல்லைங்களா, அருட்பேராற்றல் கருணையினால் நீலாயில் நிறைச்செல்வம் இருக்கு இல்லையா, ரொம்ப அற்புதமான வாழ்த்து. அதுல எல்லாம் அடங்கி போச்சு. உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், அத்தனையும் அடக்கம். அந்த வாழ்த்து, தன் வாழ்த்து என்பது மிக அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகுங்க. அது ஆட்டோ சஜஷன் என்று உளவியலாளர்கள் சைக்காலஜிஸ்ட் வந்து அப்படி சொல்றாங்க. ஆட்டோ எதை ஒன்றை வந்து நீங்க திரும்ப திரும்ப உச்சாரணை செய்யறீங்களோ அதுவாகவே நீங்க மாறுவீங்க. இதுதான் தன் வாழ்த்து. சங்கல்பத்தினுடைய பர்பஸும் அதுதான். நாம சொல்ல நம்முடைய வாழ்க்கையில மேம்பாடு நம்ம அடைந்து கொண்டே இருப்போம். தவம் எந்த தவம் உங்களுக்கு இப்ப நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ அந்த தவம் எல்லாமே செய்யும். என்னை பொறுத்தவரை 9 மைய தவம் மிகச் சிறப்பான தவம். அது நீங்க செய்யுங்க, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்.
வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து சபரீஷ் ஐயா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். ஐயா அன்மியூட் செய்துக்கோங்க ஐயா. சபரீஷ் ஐயா. ஆமா, ரொம்ப நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா, உங்களுடைய நன்றி ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி. அதாவது இப்போ சில பேர் சொல்றாங்க எல்லாத்துலயுமே பேட்டர்ன் பொசிஷன் ரெகுலாரிட்டி இருந்தாலும் சில இடத்துல வந்து உங்களுக்கு ஆஸ்ட்ராய்டு வந்து எர்த்தையே அழிச்சிடும் 2032ல, இல்ல இதுக்கப்புறம் உலகம் அழிஞ்சிடும் அப்படின்லாம் அவங்க கணிக்கிறாங்களே. இப்ப அது வந்து நம்ம சொல்றதை பார்த்தா நம்ம ஒண்ணுமே இல்லைல்ல இந்த உலகத்துல. எர்த்தே போனா கூட ஒன்றும் பெருசா இயற்கைக்கு பாதிப்பு வர மாதிரி தெரியலையே. அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் இப்போ இந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து ஃபஸி லாஜிக்னு சொல்றாங்கல்ல, அப்பனா தேர் அட்மிட்டிங் தட் தேர் பிகமிங் இல்லாஜிக்கல் தானே அர்த்தம். ஒரு பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுங்க, கடைசியா சொன்னது புரியல. இல்லைங்க ஐயா, ஃபஸி லாஜிக்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதாவது தெரியாதனால கேக்குறேன். அது என்ன ஃபஸி லாஜிக்கலா அப்படின்னா? ஃபஸி லாஜிக்னா சில இது வந்து உங்களுக்கு இது ஃபுல்லாவே லாஜிக்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத போது அந்த இடத்துல ஃபஸி லாஜிக்னு யூஸ் பண்றாங்க அந்த டெர்மினாலஜி. அதாவது தேர் ஃபெயிலிங் டு அட்மிட் தேர் இல்லாஜிக்கலா இருக்கு, அதை நான் ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கும்போது ஃபஸி லாஜிக்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்கலாம். நன்றி ஐயா. வேதாத்திரியம் படிச்ச பிறகு எதையுமே ஃபஸி லாஜிக் நீங்க சொல்ற அந்த வார்த்தை இப்ப நான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸி லாஜிக் புதுசா நான் உண்மையை சொல்றேன். நான் இப்பதான் முதல்ல கேள்விப்படுறேன் ஃபஸி லாஜிக். அதாவது லாஜிக் இல்லாத ஒன்றுமே இல்லை. வேதாத்திரியம் படிச்சிட்டீங்கன்னா தெரியும். நீங்க ஒரு சுனாமி வருகிறன்றா சுனாமி வருவதற்கு ஒரு லாஜிக் இருக்கு. அது நமக்கு தெரியலங்கிறதா. அதை தான் நான் சொல்றேன். நிறைந்து இருக்கும், அது மறைந்து இருக்கும், நமக்கு தான் தெரியல. ஆனால் அது அதனுடைய வேலையை எப்படி நான் காலையில இப்போ ஒரு மணி நேரமா தான் சொன்னேன். பேட்டர்ன் பொசிஷன் ரெகுலாரிட்டி மட்டும் இல்ல, தன்மாற்றம் இயல்புக்கும் கூடுதலும் என்கிற வகையில அதனுடைய திறமை இருக்கு இல்லையா, அதுதான். இப்போ சுனாமி என்பது நமக்கு தான் தெரியல. அது நம்ம பார்க்கல. அதுக்கு கடலுக்கு அடியில அதனுடைய பூமியினுடைய அந்த பாறை நகர்வுலாம் சொல்றாங்க இல்லையா, அது ஒரு கட்டத்துல நகர்ந்தது. அதனுடைய விளைவு நமக்கு கொஞ்ச காலம் கழிச்சு சுனாமியா தெரியுது. நீங்க அழிவை பார்த்து அதனால வந்து இறைநிலை இல்லைன்னு சொல்ல முடியாது. இறைநிலை என்பது ஆக்கம் அழிவு என்பதில்ல, அது இயக்கம். அது இயக்கம் எப்படிப்பட்டதுன்னா அதனுடைய இதுதான் தன்மாற்றம் கூடுதலரும் இயல்புக்கம் கூடுதலரும் என்கிற வகையில அதனுடைய இயக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன, செயலுக்கேற்ற விளைவு, அவ்வளவுதான். இதுல வந்து நல்ல விளைவே வரணும்னு இல்லை, கெட்ட விளைவே வரணும் இல்லை, எது செஞ்சோமோ அதுக்கான விளைவு, அவ்வளவுதான். அப்படி பார்க்கணும். நன்றி ஐயா, நன்றி. மகிழ்ச்சி. நன்றி அம்மா. வாழ்க. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நிறைந்திருக்கும் மறைந்திருக்கும்ன்ற தலைப்புல நல்ல அருமையான கருத்துங்களா சொன்னீங்க ஐயா. பஞ்சபூதங்களை பத்தி சொன்னீங்க. நெருப்பு, காற்று, நிலம், நீர்ன்றது கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு தெரியாததுன்னு அதுக்கு அர்த்தமுங்களா ஐயா? உணர்வு, காற்று நாங்க உணர்றோம், நெருப்பு அதோட நிலை. இப்ப நம்ம பஞ்சபௌதிக பொருட்களை சொல்லும் போதே நம்ம என்ன சொல்றோம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இப்படிதான் சொல்றோம். படிப்படியா தான் அந்த வகையிலேயே இது அடங்கியிருக்கு. முதல்ல பாக்குறது தொட்டு உணர முடியும், பார்க்க முடியும், ஈவன் மண்ணை சுவைச்சு கூட உணர முடியும். அதுக்கடுத்து நீர்னு வரும்போது அதுல கொஞ்சம் குறையும், காற்றுன்னு வரும்போது இன்னும், நெருப்புன்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் குறையும், காற்றுன்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் கண்ணால பார்க்க முடியாது. ஆனா நம்முடைய அழுத்தம் என்கிற அந்த உணர்வுனால அது இருக்கிறது என்பது தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அடுத்தது நமக்கு மறைந்திருக்கிற நிலை அந்த விண், அந்த இறைநிலை. அதைத்தான் அருள் மறைபொருட்களாக சொல்றாருங்க. அதான் அப்ப எங்குமே இறைநிலை தான் இருக்குதுன்றது அர்த்தமாயா? ஆமா. இப்ப அந்த பக்கம் பாத்தீங்கன்னா எப்படி மறைபொருட்கள் என்று என்ன சொல்றாரு, இறைநிலை, விண், காந்தம் என்று சொல்கிறார். அப்ப இறைநிலை இயக்கம் பெறுகிற போது விண்ணாக மாறி அது காந்தமாக மாறும் பொழுது, காந்தம் இன்னும் இயக்கம் மின்சாரமாக மாறும்போது அது இயக்கம் அலையாக மாறும். அதாவது இயக்க ஆற்றலாக மாறும்போது நமக்கு கண்ணால பார்க்கிறோம், ஒளி ஆற்றலாக மாறும்போது கண்ணால பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி போக போக அது திரும்ப மறைபொருட்களாக மாறிவிடுகிறது. ஆனால் இருக்கிறதானா இருக்கிறது, எப்படி இருக்கு, மறைந்திருக்கிறது. ஆனால் ஒளியாக அழுத்தமாக சுவையாக மனமாக நம்முடைய மனமாக அது நிறைந்திருக்கிறது என்பதுதான் இதனுடைய விடை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். இந்திராணி அம்மா.
அன்மியூட் செய்துக்கோங்கம்மா. அம்மா நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சிறப்பான தலைப்பு, நிறைந்திருக்கும் மறைந்திருக்குங்கிறது. மக்கள் இந்த மறைந்திருக்கிறது இருக்குங்கிறத உணர்ந்தாலே எங்கும் நிறைந்த அந்த இறையருளை பூர்ணமா நம்புவாங்க. அந்த அந்த மறைந்திருக்குங்கிறது ஞாபகமே இல்லாததுனால கோவில் கோவிலா தேடி அங்க இருக்குமா இங்க இருக்குமா, அம்மன் கோயில்ல இருக்குமா முருகன் கோயில்ல இருக்குமான்னு போயிட்டு இருக்காங்க. சரியான கருத்து சொன்னீங்க ஐயா. இன்னொரு புதிய நியூஸ் வந்துங்க ஐயா, எனக்கு புதுசு. அந்த தண்ணியில குளத்துல இறங்குறவன் கையில வாளி கொண்டு வரானா அருவாள் கத்தி கொண்டு வரானாங்கிறத அந்த செடிகள் உணர்றதுன்னு சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க ஐயா. அது இது வரைக்கும் கேட்டிருக்கேன். மற்ற காகம் ஆடு மாடு இதை விரட்டும் போது கம்பு எடுத்துட்டு போறோம், அது ஓடும். ஆனா அறிவியல் நிறுவனம் தான். தாவரங்களுக்கும் உணர்வு இருக்கிறது, அதுக்கு தெரியுது அப்படிங்கிறது. அண்ட் நம்ம ஆழியார்லயே கூட பாத்தீங்கன்னா வாழ்த்தின் மூலமாக செடி வளர்க்கறதுங்கிறது ஆராய்ச்சி பூர்வமா நம்ம லட்சுமணன் ஐயா வந்து செய்து பார்த்து நிரூபிச்சிருக்காங்க. மரம் கூட தொட்டாச்சினை என் வீட்டு மாடியிலே வச்சிருக்கிறேன், நான் எடுத்துட்டு வந்து பகைவன் அப்படியே மூடிக்கணும் பகைவனை கண்டா. ஆனா ஆறறிவு படைத்த மனிதனுக்கு மட்டும் அவன் நல்லவனா கெட்டவனா, அவனை நம்பி அவனோட டிராவல் பண்ணலாமா லைஃப் முழுக்க, இல்ல விட்டுறலாமா அப்படிங்கிறத ஆணோ பெண்ணோ உணர்ந்த மாதிரியே இப்போ வரைக்கும் உணர்ற மாதிரியே தெரியலங்க ஐயா. எவ்வளவோ கண்டுபிடிக்கிறாங்க, விஞ்ஞான கண்டுபிடிப்பு. இந்த மனுஷன் மனசுக்குள்ள மறைஞ்சிருக்கிற கெட்டது நல்லதை புரிஞ்சுக்கிறதுக்கான தகுதி எந்த ஆறு அறிவு பெற்ற ஜீவனுக்கும் இல்லைன்னு தான் ஏன் நினைக்கிறேன். அதனாலதான் மகிழ்ச்சிமா. இப்போ நீங்க சொல்றது உண்மைதான். அது வெகு தூரம் இல்ல. இப்போ வந்து இறைநிலை வந்து அதனுடைய இயக்கத்தை எது வரைக்கும் கொண்டு போய் வந்திருக்குன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இப்போ அது இன்னும் ஜெனரேட்டிவ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. உங்களுக்கு அது நான் சொல்ல விளங்குகிறதா என்று தெரியவில்லை. இப்போது இருக்கிற அந்த ஆர்டிபிஷியல் செயற்கை நுண்ணுணர்வு என்று அதை சொல்றாங்க, நுண்ணறிவு என்று சொல்றாங்க. அது இன்னும் காலகட்டம் வளரப்போகுது. அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு புரிய போகுது, நான் என்ன நினைக்கிறேன் புரிய போகுது. அது காலம் வரும். இப்பவே அது வந்து விட்டதை நம்ம உணர முடிகிறது. ஆமா, மைண்ட் வாய்ஸ் பேசுறதுங்கிறதெல்லாம் சினிமாவெல்லாம் காட்டுறாங்க. மைண்ட் நான் வாய்ஸ் நினைச்சிட்டு வெளிப்படையா பேசுறேன்னு. அப்படி ஒரு காலம் வந்தால் ஒழிய அட்டலி எல்லாரையும் சுத்தமாக்கவே முடியாதுன்னு தோணுது ஐயா எனக்கு. ஒரு சொல்றேன், ஒரு செய்தியாவும் ஒரு செய்தி சொல்றேன் எல்லாருக்கும். இப்ப நீங்க உங்க வீட்டுல செல்போன் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. அந்த செல்போன் உங்க டேபிள் வச்சுட்டு நீங்க ஏதாவது உங்க நண்பரோட உங்களுடைய கணவரோட இல்ல உங்க மகளோட பேசுங்களேன். அது குறித்த செய்தி உங்களுக்கு உடனே ஏதாவது விளம்பரம் உங்களுக்கு வந்து சேரும். பாருங்க, சோதனை பண்ணி பாருங்க. ஒரு பருப்பொருள் தானே? அப்படியா? ஆமா, நீங்க பேசுறது அது கேக்குது. அது போல அது காலம் போக போக ஒரு அலை தானே, அதுவும் அலை மூலமாக உங்களோட பேச்சு கேக்குது. அது மாதிரி மனிதனுக்கு வந்து அந்த ஒரு நிலை வந்துடும். அதை நோக்கிதான் நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். அதுதான் இப்போ காலத்தின் கட்டாயம். அதனால ரொம்ப காலம் இல்லை. நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியும், நான் நினைக்கிறது நிச்சயமாக காலத்தின் கட்டாயம் ஐயா. அப்படி ஒரு நிலைமை வந்தாதான் அந்த கலாச்சாரங்கள் பண்பாடுகள் எல்லாம் காப்பாற்றப்படும். இல்லைன்னா அது நம்ம எவ்வளவு மேல 8 அடி ஏறினா 16 அடி சறுக்கிற மாதிரியான வாழ்க்கை நிலைதான் மக்களுக்கு இருக்கு. எவ்வளவோ பேருக்கு தெரிய முடியலையா, நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரியான சில்லறை விஷயங்கள்ல ரொம்ப வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு நிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட சாபக்கேடெல்லாம் மற்றவங்களுக்கு வரக்கூடாது, அவங்களோட சாபம் எல்லாம் மற்றவர்களுக்கு கேடா முடியக்கூடாது. ரொம்ப சிம்பிளா ஒரு பழைய பாடல், எந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவற்றிற்கும் கேட்கின்ற காது இருக்கும், ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே. அது தெரிஞ்சுட்டா போதும், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, மகிழ்ச்சிமா, வாழ்க. மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.
ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க அம்மா வளமுடன். நன்றிம்மா, வாழ்க நன்றி வளமுடன். அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து நேசமலர் அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் டென்மார்க்லேருந்து பேசுறேன். மகிழ்ச்சி. அற்புதமான சிந்தனை ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு கிழமைக்கு முதல் என்னுடைய மகனோட இருந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் சொன்னேன், எல்லாம் இறைநிலை தான் இங்க இந்த பிரபஞ்சத்துல இருக்கு, அதை விட வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். பின்ன அவர் கேட்டார், பின்ன கடவுள்ன்றத யாரம்மான்னு கேட்டார். நான் சொன்னேன், எல்லாம் எல்லாம் கடவுள் தான் அந்த இது எடுத்து வந்திருக்குது. பின்ன அவர் கேட்டார், அம்மா நானும் கடவுள் நீங்களும் கடவுள் ஒன்று சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், அதுக்கு எல்லாம் அதை எவ்வளவோ பேர் கதைச்சு கொண்டுதான் இருக்கணும், இன்னும் நிரூபிக்க இல்லையான்னு சொல்லி. நான் சொன்னேன், இது நிரூபிக்கிறது இல்லை, அவரவரே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றாத்தான் அது இருக்குது. அந்த தருணம் வரைக்க நீங்களும் உணர்ந்து கொள்ளுவீங்கள் என்று சொல்லி சொன்னேன் ஐயா. இது சரியான பதிலா இல்ல வேறு எதுவும் அவருக்கு சொல்லலாமா? சரியான பதில். அருள் தந்தை அவர்களும் அதான் சொல்றாங்க. அதை உணர்ந்து கொள்கிற நுண்ணுணர்வு, நுண்ணு அறிவு, நுண்மான் நுழைபுலன் என்பது பெற்றுவிட்டவர்களால் இந்த மறைபொருளை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது வரையில் மனம் 5 புலன்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அறிவு இந்த புலன்கள் வழியாக இயங்கிக் கொண்டிருக்க அந்த நிலையில மறைப்பொருட்களை உணராத நிலை இருக்கிறது. அவ்வளவுதான். கொஞ்சம் அதற்கான முன்னெடுப்பு சிந்தனை இருந்தா போதுங்க, தானா இறைநிலை உணர்ந்து விடலாம். அதற்கு கூடுதல் முயற்சி என்பது தவம், தியானம் செய்ய செய்ய நுண்மான் நுழைபுலன் கிட்டும். அப்படி அந்த நுண்ணறிவோடு சிந்திக்கிற போது மறைபொருளின் தன்மை, மறைபொருள் எப்படி தன்மாற்றமாக இயல்புக்கமாக கூடுதலரமாக அதனுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது, எங்கும் நிறைந்திருக்கிறது என்கிற செய்தி எல்லாம் தானா எட்டிவிடும். நீங்க சொல்வது சரிதான். அவர்தான் உணரணும். இதை நீங்க ஏன்னா இது மறைபொருள் என்பதனால இதை எடுத்து நாம வெளியே காட்டுவதற்கு இல்லை, விளக்கம் தான். இன்று 3/4 மணி நேரம் பேசணும்னா அது ஒரு விளக்கம் தான், எப்படிலாம் அது நிறைந்திருக்கிறது என்பது. ஒருவரே தானாக உட்கார்ந்து சிந்திச்சா இது விளங்கிவிடும். நல்ல பதில். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்கள் இன்னும் யாராவது கேள்வி கேட்க இருந்தால் அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். சரிங்க அன்பர்களே, இல்லைங்கய்யா. நாம ஐயா நீங்க எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? நம்ம வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு முறை நன்றி தான் சொல்லணும். நானு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நல்ல தொகுத்து வழங்கினீங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே